சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தாம் உயிருடன் இருக்கும் வரை போலி மதச்சார்பின்மை என்ற பெயரில் இந்தியாவின் அடையாளத்தை அழிக்க முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரதத்துக்கு அதன் புதல்வன் அளிக்கும் கேரண்டி இது என்றும் மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் பேச்சு. இஸ்லாமியர்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற லாலு பிரசாத் யாதவின் பேச்சுக்கு பிரதமர் மோடி கண்டனம். பட்டியலினத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டை முழுமையாக பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்குவதே காங்கிரஸ் கூட்டணியின் திட்டம் என கருத்து. அகமதாபாத்தில் ஜனநாயக கடமையை ஆற்றினார் பிரதமர் மோடி. மக்களின் வரவேற்பை கையசைத்து ஏற்றுக்கொண்டு நிஷான் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பு. அகமதாபாத் வாக்குச்சாவடிக்கு வெளியே தம்மை கோட்டோவியமாக வரைந்து கொண்டு வந்து காட்டிய சிறுமியை பாராட்டி ஆட்டோகிராஃப் போட்டு தந்த பிரதமர். பெண்கள் பலர் ஆர்வத்துடன் முன்வந்து காகிதங்களிலும் தங்கள் கைகளிலும் பிரதமரின் கையெழுத்து கேட்டு பெற்றனர். பாகிஸ்தானை காங்கிரஸ் கட்சியின் பி டீம் என விமர்சித்த பிரதமர் மோடி, மும்பை தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவாக செயல்படுவதாகவும் அகமது நகர் பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டு. நிஷான் பள்ளிக்கு வெளியே காத்திருந்த பெண் ஒருவரின் குழந்தையை தூக்கி கொஞ்சிய பிரதமர். பெண் ஒருவரின் விருப்பத்துக்கு இணங்க தமது கையில் ராக்கி கயிறு கட்ட அனுமதித்த பிரதமர். வாக்களிக்கவோ மற்ற பணிகளுக்காகவோ வெளியே செல்பவர்கள் அதிகளவில் தண்ணீர் குடிக்க பிரதமர் அறிவுறுத்தல். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்கு நன்மை பயப்பதுடன் உடலுக்கு ஆற்றலையும் வழங்கும் என கருத்து. அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மனைவி, மகன், மருமகளுடன் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். கர்நாடகாவின் கல்புர்கியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவியுடன் சென்று வாக்களித்தார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே. ஷிவ் மோகாவில் குடும்பத்தினருடன் வாக்களித்த முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா. ஆசாமின் துப்ரிகேட் பகுதியில் படகுகளில் சென்று வாக்களித்த மக்கள் ஆற்றை கடந்து ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையாற்றினர். 20 ஆண்டுகளுக்கு முன் மின்சாரம் தாக்கி 2 கைகளை இழந்தவர் குஜராத்தின் நந்தியார் வாக்குச்சாவடியில் கால்விரல் மூலம் வாக்குப்பதிவு. கால் கட்டை விரலில் மை வைக்கப்பட்டதும் வாக்களிக்கும் பகுதியில் ஒரு காலை தூக்கி பொத்தானை அழுத்தினார். தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக தணியும் என வானிலை மையம் தகவல். வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. தமிழக அரசின் திட்டங்கள் பற்றி தாம் சொல்வதை விட பயனடைந்தவர்கள் சொல்வதே உண்மையான பாராட்டு என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மக்களின் வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் மேலும் உழைக்க தூண்டுவதாகவும் திமுக அரசின் 4ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி வலைப்பதிவு. எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை மற்றும் திருநங்கை மாணவி நிவேதா முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. உயர்கல்விக்கான செலவை முழுமையாக தாம் ஏற்றுக்கொள்ள உறுதி. கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கருத்து.
சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்படவில்லை என சிறைத்துறை ஏடிஜிபி விளக்கம். எந்த கைதியும் சிறையில் தாக்கப்படுவதில்லை என்றும் அறிக்கை. சென்னையில் சிறுமியின் தலையை கடித்து குதறிய 2 ராட்வைலர் நாய்கள் வெளியூருக்கு இடமாற்றம். மாநகராட்சி 1 வாரம் காலக்கெடு விதித்திருந்த நிலையில் உரிமையாளர் இரவோடு இரவாக மதுரைக்கு கொண்டு சென்றதாக தகவல். KPK ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். ஜெயக்குமார் உயிரிழந்த பிறகு அவரது சடலம் தோட்டத்தில் எரியூட்டப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் விளக்கம். KPK ஜெயக்குமாரின் புகார் கடிதங்களில் இருந்தது அவரது கையெழுத்துகள்தான் என்பதை தடயவியல் துறையினர் உறுதி செய்ததாக தகவல். கடிதங்களில் இடம்பெற்றிருந்தவர்களிடம் தீவிரமாக விசாரணையை முன்னெடுக்க போலீசார் திட்டம். KPK ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு தொடர்பாக KV தங்கபாலு MLA ரூபி மனோகரனிடம் நெல்லையில் போலீசார் விசாரணை. ஜெயக்குமார் தனசிங்கின் வீட்டிற்கு சென்று அவரது 2 மகன்களிடம் மீண்டும் சில தகவல்களை கேட்டறிந்த போலீசார். சென்னையில் உள்ள காமராஜர் நினைவிடத்தை தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுடுகாடு போல வைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மற்ற முன்னாள் முதலமைச்சர்களுக்கு ஒரு அளவுகோல், காமராஜருக்கு ஒரு அளவுகோல் என செயல்படலாமா என்றும் கேள்வி. எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது, குடிப்பதற்கு கூட இங்க தண்ணி இல்லை. என்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தவறு செய்து விட்டார்? எதற்காக இந்த நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்கிறது? அப்ப மேலாள் முதலமைச்சருடைய நினைவாலயங்களுக்கு ஒரு அளவுகோல், பெருந்தலைவர் காமராஜர் நினைவாலயத்துக்கு ஒரு அளவுகோல்னா இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.